இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்திலே நம்ம ரூத்தின் சரித்திரத்தை குறித்து நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். நகோமி இந்த உறுதியற்ற வாழ்க்கையில இருந்தாங்க, ஒரு உடைக்கப்பட்ட வாழ்க்கையில் இருந்தாங்க. அவர்களை எப்படி நம்ம உடைக்கப்பட்டு இருக்கிற சிச்சுவேஷன்ல உறுதியற்ற வாழ்க்கையில நம்ம உறுதியாக பற்றி கொள்ளும் பொழுது அவர் நம்மை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வார் என்று பார்த்தோம். இந்த ரூத்து உண்மையாக ஆண்டவரை பற்றி கொண்டார், உண்மையான தேவனை பற்றி கொண்டார் என்று பார்த்தோம். நாமும் உண்மையாக ஆண்டவரை பற்றி கொள்ளும் பொழுது அவர் நமக்கு துணையாக இருப்பதாக பார்த்தோம். அடுத்து தனக்கு கீழே இருக்கிறவர்களை உற்சாகமாக பேசி உற்சாகப்படுத்தின போவாசை குறித்தும் பார்த்தோம். இன்றைய தினத்துல உத்தமமாய் நடந்து கொண்ட ரூத்தை குறித்து நம்ம மீண்டுமாக நம்ம தியானிக்க இருக்கிறோம். அந்த ரூத்தின் சரித்திர புத்தகத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். 3வது அதிகாரத்தை நம்ம எடுத்து வைத்துக் கொள்வோம். சரியா? இந்த ரூத்து பாருங்க, ஒருபால் விட்டு சென்றுட்டாங்க. ஆனா ரூத் மட்டும் விடாப்பிடியா நகோமி கூட இப்ப பெத்தேலுக்கே வந்துட்டாங்க. இப்போ போவாசோட வயல்ல வேலை செய்து அப்படி நடந்துட்டு இருக்குது. சாப்பாடு அவங்களுக்கு போயிட்டு இருக்குது. சரியா? ஓகே, நம்ம லைஃப் ஹாப்பியா போயிட்டு இருக்கு, நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்குது, ஓகே, நம்ம மருமக நம்மளை நல்லா பாத்துக்கிறா, எல்லா வேலையும் நம்மளுக்கு பண்றான்னு சொல்லிட்டு இந்த நகோமி சுயநலமா இருக்குல்ல, அவங்க என்ன பண்றாங்க, நம்ம ரூத்துக்கு அடுத்த ஸ்டெப், அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு அடுத்த ஸ்டெப் அவங்க யோசிக்கிறாங்க. சரியா? ரூத்தின் நலனில் மிகவும் அக்கறையாக இந்த நகோமி இருக்கிறாங்க. அந்த ரூத்தோட நலன மேல அக்கறையா இருந்ததுனால இந்த நகோமி சொல்றாங்க, நீ போவாசன் இடத்துல போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? போவாசன் இடத்துல போய் அவனுடைய காலுக்கு அடியில நீ படுத்துக்கொள் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம தவறா நினைக்க வேண்டாம். காலுக்கு அடியில படுத்துக்கொள்வது அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா ஒரு தாழ்மையை, ஒரு வேலைக்காரிக்கு சமானமாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கேன். அப்போ என்னை வேலைக்காரியா கூட ஏற்றுக்கொள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. சரியா? இப்போ இந்த ரூத் யோசித்திருக்கலாம், மோவாப் தேசத்துல நான் எப்படி இருந்தேன், நான் ஒரு ராஜகுமாரத்தி போல இருந்தேன், என் அம்மா அப்பா வீட்டுல நான் அவ்வளவு சொகுசா இருந்தேன், என்ன ஒரு வேலைக்காரி போல இருக்கிறதுக்கு அங்க போக சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி கூட அவங்க யோசித்திருந்திருக்கலாம். ஆனா அவங்க எதையுமே ஹெசிடேட் பண்ணாம தன்னுடைய மாமியார் சொன்னதுக்கு இமிடியேட்டா அவங்க என்ன பண்றாங்க, கீழ்படுகிறாங்க. சரியா? அடுத்தது பாருங்க, இந்த போவாச திருமணம் செய்து கொள் சொல்லும் போது கூட இவங்க அதையும் ஓகே தான் சொல்றாங்க. இந்த ரூத்தை பாத்தீங்கன்னா அந்த கிளியோனுக்கு மனைவி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரூத்தை மேரேஜ் ஆகி அவங்களுக்கு பேபி எதுவுமே இல்லை. ஏன்னா உடனடியா கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாள்ல கூட அவங்க இறந்திருக்கலாம். அப்போ ரூத்துக்கு சின்ன வயசு தான். சரியா? இந்த போவாஸ்க்கு திருமணமானவர்னு சொல்லிட்டு இந்த வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அப்போ போவாஸ்க்கு அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கதான் செஞ்சது. அப்போ அவர் ஒரு நடுத்தர வயதினராக கூட அவர் இருந்திருக்கலாம். சரியா? இந்த ரூத் நமக்கு தான் பேபியே இல்லையே, நம்ம ஒரு வாலிபனை திருமணம் செய்து கொள்ளலாம்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே நினைக்கல. ஒரு இளைஞன் பின்னாடி அவங்க செல்லாம தன்னுடைய மாமி தனக்கு சொன்னதின்படி அவங்க நடந்து கொண்டாங்க. சரியா? இந்த பெத்தேலிலே என்ன வழக்கமோ அதன்படி அதை அவங்க வழக்கமாக அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. ஏன்னா அவங்க ரூத்து சொன்னாங்க, முதல்ல உங்க தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீங்க என்ன பண்றீங்களோ அதன்படியே நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் பற்றி கொண்டு வந்தாங்க. சரியா? அதனால இந்த மாமியார் சொன்னதை உடனே அதுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தார்கள். பிரியமானவர்களே, நமக்கும் இந்த குணம் மிகவும் அவசியமானது. சரியா? திருமணத்திற்கு முன்பதாக நம்ம ரொம்ப செல்லமா கூட வீட்டுல வளர்ந்துருக்கலாம். ஏன்னா ஒரு சுடுதண்ணி கூட போட தெரியாதவர்களாக கூட நம்ம வாழ்ந்திருக்கலாம். ஒரு வேலை கூட நம்ம வீட்டுல செய்ய சொல்லி இருந்திருக்க மாட்டாங்க. நம்ம அப்படி நல்லா ஒரு ராஜகுமாரத்தி போட வாழ்ந்திருக்கலாம். ஆனா திருமணம் ஆன பின் நமக்குன்னு நிறைய கடமைகள் வந்துடும். சமையல் பண்ணணும், பிள்ளைகளை பார்க்கணும், நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களை கவனித்து கொள்ளணும்னு சொல்லிட்டு நிறைய பொறுப்புகள் வரும். இதை பொறுப்புன்னு நினைக்கணும். அதை விட்டுட்டு நான் என்ன வேலைக்காரியா நான் இதை பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம நம்ம பேசி கொண்டு இருக்கக்கூடாது. இந்த ரூத்தும் சொல்லியிருந்திருக்கலாம் தானே, நான் என் ஊர்ல எவ்வளவு அழகா ஜாலியா இருந்தேன், இங்க நான் ஒரு அடிமை போல இவங்களுக்கு நான் உபகாரம் பண்ணிட்டு இருக்க வேண்டியிருக்கு,
நான் வந்து இந்த ஒரு வயதானவரை கல்யாணம் பண்ண சொல்றாங்க, அவருக்கு ஒரு வேலைக்காரியை போல என்ன ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு கூட அவங்க யோசிச்சுருந்துருக்கலாம். அவங்க ஆனா எதையுமே அவங்க யோசிக்காம அவங்க என்ன பண்ணாங்க, அந்த மாமிக்கு கீழ்ப்படிந்து நடந்தாங்க. எங்க தேசத்துல இந்த வழக்கம்லாம் கிடையாது அப்படிலாம் அவங்க எதுவுமே சொல்லலைன்னா, பிரியமானவர்களே, நீங்க திருமணமாகிற சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்கன்னா அதை நினைச்சு கொள்ளுங்க. நீங்க இப்போ எப்படினாலும் இருந்திருக்கலாம், ஆனா திருமணமான பின்பு அதை வந்து உங்க வேலை பளுன்னு நினைக்க கூடாது. அது உங்களோட, நீங்க அதை இன்சார்ஜ் எடுத்துக்கணும்னு, அது என்னுடைய பொறுப்பு, அது எனக்குரிய பொறுப்பு, நான் அது வேலைக்காரி அல்ல, எனக்குரிய பொறுப்புன்னு சொல்லிட்டு அதை எடுத்து செய்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். எனக்கு வந்து திருமணத்திற்கு முன்பு எங்கள் வீட்டில் காலையில் நம்ம சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம வந்து எப்பவுமே இட்லி, தோசை, சப்பாத்தி, கஞ்சி கூட எங்கள் வீட்டில் நாங்கள் குடிச்சிருக்கோம். பட் அந்த சேமியா, ரவை அதெல்லாம் வீட்டில் யாருக்கும் பிடிக்கவும் செய்யாது, அம்மா அப்படி பண்ணுறதும் கிடையாது. அதனால அது பழக்கமும் இல்லை. ஆனால் திருமணம் ஆன பிறகு நான் போயிருக்கும்போது எங்கள் அத்தை வந்து அப்பப்போ ரவை வைப்பாங்க, சேமியா வைப்பாங்க. அப்போ அது எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம அம்மாலாம் வைக்க மாட்டாங்க, இங்கே வைக்கிறாங்க, எப்படி இதை சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அப்போ எங்கள் அம்மா கிட்ட சொன்னாங்க, பரவாயில்ல, உங்கள் அத்தை இப்போவுமே அழகாக கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து எல்லா நாளும் இட்லி தோசைன்னு சொல்லி போட்டால் அது நம்மளுக்கு ஒரு வேலைப்பாடு தான். இடையில ஒரு நாள் ரவை, ஒரு நாள் சேமியா போடும்போது நம்மளுக்கு வேலைப்பளு கொஞ்சம் குறைய தான் செய்யும். அதுவும் நல்லா ஹெல்தி ஃபுட்டு தானே அப்படி சொல்லிட்டு அம்மா சொல்லும்போது நானும் அதை ஏற்றுக்கொண்டேன். எனக்கும் அது யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சுன்னு. நம்ம வந்து திருமணத்திற்கு முன்பு நம்ம எப்படியோ இருந்திருக்கலாம், ஆனா திருமணத்திற்கு பிறகு நம்மளுடைய வழக்கத்தையும் நம்ம சிலவற்றை மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதை விட்டுட்டு நான் என் அம்மா வீட்டுல நான் இதெல்லாம் சாப்பிட்டதே கிடையாது, நான் அதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்க சண்டை போடுகிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. இந்த ரூத்தை பாருங்க, மாமிக்கு அப்படியே ஒபே பண்றாங்க, நம்ம நல்லதுக்காக தானே பண்றாங்க, நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து தரணும்னு சொல்லிட்டு தானே அவங்க அப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒபே பண்ணி அவங்க மாமி என்ன சொன்னாங்களோ அதன்படி அவங்க கீழ்ப்படிந்தாங்க. பிரியமானவர்களே, நம்ம திருமணத்திற்கு பிறகும் நம்ம வந்து நம்ம மாமிக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம வந்து இந்த வீட்டில் எல்லா வேலையும் நான் தான் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சலித்து கொண்டு ஒவ்வொரு வேலையும் செய்யக்கூடாது. அதை இஷ்டப்பட்டு இதுக்கு பொறுப்பாளி நான் தான், இதுக்கு இன்சார்ஜ் நான் தான், இது என்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டு அதை இஷ்டப்பட்டவர்களாக சமையல் செய்வதனாலும் சரி, வீடை கிளீன் பண்றதுனாலும் சரி, அதை ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம பண்ணுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது பாருங்க, அந்த ரூத் வந்து தன் மாமிக்கு கீழ்ப்படிந்ததுனால ஒரு அழகான வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாங்க. அதுபோல நீங்களும் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, இந்த வழக்கத்திற்கு இணக்கம் உள்ளவர்களாக நீங்க நடக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உங்களுடைய காரியத்தையும் ஆண்டவர் வாய்க்க செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த மோவாப் தேசத்தை நம்ம எல்லாவற்றையும் விட்டு நம்ம அங்கே வந்திருக்கோம். நம்ம அம்மா அப்பா வீட்டெல்லாம் விட்டுட்டு தான் நம்ம அங்கே வந்திருக்கோம். இங்கே வந்த இடத்துல அந்த மோவாப் தேசத்தை துதியை வந்து யாரு பாடலை? ரூத்து பாடலைன்னு. அது எவ்வளோ செழிப்புள்ள தேசம், அங்கே அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் அப்படிலாம் எதுவுமே சொல்லாமல் சூப்பராக தான் மாமி சொன்னபடி கீழ்ப்படிந்து நடந்தாங்க. அதுபோல் நிறைய பேரை பார்த்துருக்குறீங்களா? என் அம்மா வீட்டில் இப்படி இருக்கும், அப்பா வீட்டில் இப்படி இருக்கும், அவங்க இப்படி எனக்கு செஞ்சு தருவாங்க, இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் தன்னுடைய தாய் வீட்டு பெருமையையே பேசி கொண்டிருப்பாங்க. பிரியமானவர்களே, நம்ம ஃபேமிலி ஸ்மூத்தா போகணும் அப்படின்னா அந்த பெருமையெல்லாம் மூட்டை கட்டி வச்சிடணும். அதை வச்சுட்டு இப்போ இதுதான் நம்மளோட ஃபேமிலி, இங்க இருக்கிறது தான் நம்மளோட பொறுப்புன்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பை உணர்ந்தவர்களாக நமக்கு அதுக்கு இணக்கமாக நம்ம வாழும்போது எப்படி ரூத்தின் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதித்தாரோ அவ்வாறே உங்கள் வாழ்க்கையையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஏசப்பா, இந்த ரூத் வந்து மோவாபிய ஸ்திரீயாக இருந்த போதிலும் கூட பெத்தேலுக்கு வந்து நகோமியின் பேச்சை கேட்டு அவங்களுக்கு கீழ்ப்படிந்து ஒபே பண்ணி தாழ்மையாக நடந்து கொண்டாங்க. இந்த குணம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். திருமணமாகி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அல்லது திருமணத்திற்கு காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த குணத்தை நீங்க கட்டளையிடுங்க. ஒவ்வொருவரும் தன்னுடைய வழக்கத்திற்கேற்ப அதன்படி நடந்து கொள்வதற்கும் தன் அத்தைக்கு கீழ்ப்படிந்து தன் குடும்பத்தை சுமூகமாக நடத்தி செல்கிறவர்களாக இருப்பதற்கும் நீங்க உதவி செய்யுங்க. எல்லா பெருமைகளையும் விட்டுவிட்டு தாழ்மையுள்ளவர்களாய் நடந்து கொள்வதற்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கும் நீங்க உதவி செய்யுங்க. அப்படி செய்கிறபடியால் உமக்கு நன்றி. ஆமேன்.